அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இன்றைய தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு செய்தித்தாளில் இருந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு என்ன தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்ற A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம தனியாக செப்பரேட்டாக தொகுத்து எடுத்து உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதாவது இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 இன்றைய தேதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து போலீஸாருக்கு வார விடுமுறை வழங்குவதில் சிக்கல் நீடிப்பு அப்படிங்கிறதையும் ப்ளஸ் வந்து காவல்துறையில் காலி பணியிடங்கள் 10,000 தாண்டியது அப்படிங்கிற நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2027 ஒரு 10,000 வேகன்சி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி அதாவது பிசிலையும் சரி அதே போல் வந்து எஸ்ஐலையும் சரி வந்து இந்த 10,000 நியர் வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து இந்த வேகன்சிக்குள்ளேயே அடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலி பணியிடங்கள், அதாவது காவல்துறை காலி பணியிடங்கள் 10,000க்கும் மேல் அதிகரிப்பு. ஓகேங்களா? ஏன்னா 2026 நோட்டிஃபிகேஷன் வரல. ஓகேங்களா? இந்த ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு 2027 வந்து மாற்றிட்டாங்க இல்லையா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க. பணியில் உள்ளவர்கள் 2ஆம் நிலை காவலர் முதல் எஸ்ஐ வரை தற்போது 65,000 பேர் மட்டும்தான் பணியில் இருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு நிலை வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆட்கள் தேர்வு வந்து அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 2026 வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது பேண்ட் பிசி அதே போல் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ. ஓகேங்களா? டெக்னிக்கல் எஸ்ஐ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 2 போலீஸ். ஓகேங்களா? கிரேட் 2 போலீஸ் அதே போல் சப் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா? இந்த பதவிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த மாதத்தில் அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஆண்டு திட்டத்தை வெளியிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ 2027 வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து தேர்வு நிலை. ஓகேங்களா? தேர்வு நிலை வந்து அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பணிச்சுமை அதிகரிப்பால் வார விடுமுறை வழங்குவதில் தொடர் சிக்கல். அதாவது ஏறக்குறைய 2021 டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து காவலர்களுக்கு வந்து வார விடுமுறை, அதாவது ஏபிசிடி அப்படிங்கிற சுழற்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார விடுமுறை வந்து அளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து நடைமுறைக்கு வந்து செட் ஆகலன்றதான் நம்ம சொல்ல வரணும். ஏன்னா வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டியூட்டியில் இருக்கிற மாதிரி வரதுனால பணிச்சுவை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்தி பின்னணி மற்றும் அரசாணை, அதாவது காவல்துறையில் பணிபுரியும் 2ஆம் நிலை காவலர்கள் முதல் எஸ்ஐக்கள் வரையிலானவர்களுக்கு வார விடுமுறை தரப்படும் என 2021 அரசாணை வெளியிடப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களில் வார விடுமுறை தரப்பட்டு வந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக விடுமுறை தருவது முடியாத காரியமாகிவிட்டது. ஓகேங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கு. அதாவது கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவலர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். விசாரணையில் போதிய காவலர்கள் எண்ணிக்கை இல்லாததால் அரசாணையை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என அரசு தெரிவித்தது. ஸோ இதற்கு நீதிமன்றம் இந்த நடைமுறை சிக்கலை அரசாணை பிறப்பிக்கும் முன் யோசித்து இருக்க வேண்டும். வார விடுமுறை தராததால் குடும்பத்தாரும் பாதிக்கப்படுவதால் அரசாணையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீசார் குற்றச்சாட்டு, அதாவது போலீசார் தரப்பு வந்து குற்றச்சாட்டு, காவல்துறையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டிவிட்டது. தற்போது 65,000 பேர் மட்டுமே பணிபுரிந்து வருகின்றனர். புதிய ஆட்கள் தேர்வை அடுத்த ஆண்டு தள்ளி வைத்துள்ளதால் பணிச்சுமை பல மடங்கு அதிகரித்துள்ளது. பல மாவட்டங்களில் வார விடுமுறை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் பெருநகரங்களில் சிக்கல் நீடிப்பதாகவும் போலீசார் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸோ இந்த செய்தி மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, போதிய காவலர்கள் வந்து பணியில் இல்லாததுனால ஆல்ரெடி டியூட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இந்த தற்போது காவல்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரிய வருது. ஸோ இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் வரல, 2027 வந்து நோட்டிஃபிகேஷன் தள்ளி வச்சிருக்காங்கன்னும் போது இந்த ஆண்டு வரக்கூடிய வேகன்சி வந்து கண்டிப்பாக ஒரு 10,000 வேகன்சி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா வந்து ஏற்கனவே காவல்துறையில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது பல்வேறு துறைகளில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதனால் வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க நான் ஒரே விஷயம் சொல்லிக்க விரும்பணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெறுமனே இருக்கிறவங்க 100%, அதாவது 99% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்.
ஸோ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் வந்து காம்படிஷன் போட்டி அப்படிங்கிறது போட்டியாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குன்றதுனால கண்டினியூஸாக அதாவது கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். நீங்கள் பிசி படித்தாலும் சரி, இல்லை எஸ்ஐ படித்தாலும் சரி, இல்லை வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வந்து நீங்கள் படித்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட ஸ்டடியை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எவ்வளவோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாமல் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதாவது டெய்லி நீங்கள் ஒரு 100 கொஷின் படித்தாலுமே எக்ஸாம் நெருங்கும் போது நீங்கள் ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்காவே இருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நீங்கள் நல்லா படித்து ஸ்ட்ராங்காக இருந்து எக்ஸாம் அதாவது டெஸ்ட் எல்லாமே போட்டு பார்த்துட்டு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லா கொஷினுக்குமே உங்களால் பதில் கொடுக்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாம் நெருங்கும் போது ஒட்டு மொத்தமாக லட்சம் கொஷினை படிக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஒரு 100 கொஷினாக நீங்கள் படித்தாலே அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி வேட்டை 10 பார்ட் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதை பற்றின அப்டேட் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் அது போல் தான் நம்ம வந்து புக்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கும் சரி, அதே போல் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை பிசிஎஸ்ஐ சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மேற்கொண்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குன்னும் போது கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 450க்கும் மேற்பட்ட எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு வரோம். இதுவரையும் ஒரு 450 கொஸ்டின் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கொஸ்டினை யூஸ் பண்ண மாட்டேறீங்க. ஏறக்குறைய ஆவரேஜாக ஒரு 10,000 பேர் அதில் வந்து நிறைய பேர் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் கொஸ்டினை படித்து 4 ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலையா, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எலிமினேட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சை வச்சு அது மூலமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா கொஸ்டின்ஸை வந்து விற்பனை செஞ்சுட்டு டெஸ்ட் பேட்ச் மாதிரி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஃப்ரீயாகவே இவ்வளோ கொடுத்துட்ருக்கோம். ஏறக்குறைய 450 கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸில் பாதி கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு 75% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லேயே டேரெக்டாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கொஸ்டின்ஸே கொடுத்துருப்போம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சுமே நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சுமே நம்ம கொடுக்க போகிறோம். அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த இயர் வந்து நல்ல வேகன்சி வரப்போகுது. அதாவது 2027 நல்ல வேகன்சி வரப்போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருங்க. ஓகே? மேற்கொண்டு டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.